ஏற்றி எந்திரத்தை கிழக்கு முகமாக வைத்து அதன் முன் வாழை இலை போட்டு பச்சரிசி பரப்பி அதன் மேல் கும்பம் வைத்து, கும்பம் கட்ட தெரியுமா? செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கெல்லாம் நீங்க வந்து கும்பம் கட்டி தான் ஆகணும். தாரதோஷம் நீக்கும் முறையில இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் என்னது கும்பம் கட்டி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த கும்பம் கெட்டும் முறைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லித்தார். சரிங்களா? அதை நேரடியாகவே சொல்லித்தார் உங்களுக்கு. இது இப்படி தான் கட்டணும் அப்படி. சரிங்களா? அடுத்து கும்பம் வைத்து அதன் மேல் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், பவன் கடலை, ஊதுபத்தி, சாம்பிராணி வைத்து கற்பூரம் ஏற்றி உரு கொடுக்கவும். என்ன முறு மேல கொடுக்காம முதல் எடுத்தோடனே தியான மந்திரம் என்னது? லம்போதரா சுகர்கரணா ஹரிபிரம்ம விதித்து மகா கிரகாதிபதிகாமி சோம சூர்யாக்னி லோசனாய குருனு துணைக்கு சந்ததம். புரியுதுங்களா? இதை வந்து எத்தனை தடவை சொல்லணும்? ஒரு நாளைக்கு 108 தடவை. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 108 தடவை. இங்கே இதுலேயே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த போட்டிருக்கோன்னா இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 108 தடவை. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மூல மந்திரம் ஓம் நமோ தசசார மந்திராய மூஷிக வாகனாய ஐயங்கிளியும் சவ்வும் ஆவும் மகா கணாதிபதி எனக்கு வசமாக சுவாக. மகா கணபதி எனக்கு வசமாக சுவாக. 1008 ஊர். ஒரு நாளைக்கு 1008 ஊர். 48 நாள் நீங்க இந்த மந்திரத்தை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா கணபதியோட தரிசனம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இது எதுக்காக எடுத்தோன்னே கணபதி இயந்திரத்தை கொடுத்துருக்குறோம்? எதுக்கு எடுத்தோடனே எடுத்தோன்னே பிறப்புலையும் கணபதியை தான் வைக்கிறோம், இறப்புலையும் கணபதியை தான் வைக்கிறோம். ஏன் மற்றவங்கள வைக்க வேண்டியதானே? எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் முதல் கடவுள் அப்படிங்கிறது வந்து 2வது பிரச்சனை. புரியுதுங்களா? பஞ்ச பூதங்களுக்கு அதிபதி அவர் தான். அந்த பஞ்ச பூதங்களை அடிப்படையாக வைத்து தான் கணபதி அப்படிங்கிறத நம்ம வந்து சாமியா கும்பிடுறோம். புரியுதுங்களா? மற்ற தெய்வத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க, 6 முகத்தோனே 12 கரத்தோனேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 8 கை அம்மன் சொல்லியிருப்பாங்க. ஆனா விநாயகரை பொறுத்தவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? 5 கரத்தோனே அப்படிம்பாங்க. அந்த 5 கரம்னா என்னது? பஞ்ச பூதங்களுக்கு அதிபதினு அர்த்தம். பஞ்ச பூதங்களுக்கு அதிபதி அவர். இப்ப நீ ஒரு காரியம் செய்யற அப்படின்னா இந்த பஞ்ச பூதங்களும் இல்லாம உன்னால எந்த ஒரு காரியம் பண்ண முடியும். சொல்லுது புரியுதா? ஒரு பேப்பர் தயாரிக்கிறனால கூட இந்த பேப்பர் வரணும்னால கூட இந்த பஞ்சபூதங்கள் தன்மை இல்லாம பண்ண முடியாது. புரியுதா? அப்ப ஒரு தெய்வத்தை நீ உபாசனை எடுக்கணும் அப்படின்னா, ஒரு தெய்வம் உனக்கு சீக்கிரம் வந்து சித்தியாகணும் அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் வேணும். அந்த கிரக அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது விநாயக பெருமான். புரியுதுங்களா? அதனாலதான் விநாயக பெருமான எடுத்தோன்னே நம்ம வந்து தரிசனம் பண்றோம். புரியுதுங்களா? எங்கேயுமே விநாயகர் முதல்ல வச்சுக்கோங்க. காரணம் இதுதான். சரிங்களா? லம்போதரா சுகர்கரணோ ஹரிபிரம்ம விதித்து மகா கிரகாதிபதி காமி சோம சூர்யாக்னி லோசனாய குரு நீல் துணைக்கு சந்ததம். ஏன்னா பொறுமையா ஃபர்ஸ்ட் படிங்க, அடுத்து மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? இதோட சின்ன மந்திரம்லாம் இருக்கு, உள்ள போக போக வரும் உங்களுக்கு. இது வந்து மகா கணபதி வசியம். மகா கணபதினா என்ன? ஃபர்ஸ்ட் கணபதி எத்தனையோ கணபதி இருக்குது. என்ன? மகா கணபதி, மகாலட்சுமி, மகா காளி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல் தோன்றிய கடவுள்களுக்கு பேர் வந்து மகா அப்படின்னு வரும். புரியுதுங்களா? லட்சுமி எத்தனை? அஷ்டலட்சுமி எத்தனை லட்சுமி இருக்கு? 8 லட்சுமி இருக்கு. மகாலட்சுமினா முதல் தோன்றிய லட்சுமி. புரியுதுங்களா? அப்படித்தான் அது அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப முதல் தோன்றிய கணபதியோட எந்திரம் அதுதான் மகா கணபதி எந்திரம். இது இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னா கூட இன்னும் எந்திரங்கள் இருக்கு, கணபதி எந்திரங்கள்லாம் இருக்கு. 21 நாள்ல சித்தி பண்ணக்கூடிய எந்திரங்கள்லாம் இருக்கு, உள்ள இருக்கு. சரிங்களா? இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம். நான் முதல்ல கொடுக்கிற ஒரு 10 தெய்வமும் அது உங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு அது கிடையாது. புரியுதுங்களா? நீங்க அந்த 10 தெய்வங்களும் என்ன பண்ணணும்னா இதை எழுதி மற்றவங்களுக்கு எந்திரமா எழுதி போட்டு கொடுக்க கூடாது. சரியா?
ஒரு 10 தெய்வம் கொடுக்குறேன்னா அந்த 10 தெய்வமும் அது உங்களுக்கு மட்டும்தான். அதை நீங்க தேவை என்றால் உபாசனை செய்து கொள்ளலாம். 10மே நான் உபாசனை செய்ய முடியும்னாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைங்க இதுல என்னால் 3 தாங்க பண்ண முடியும், என்னால் 2 தாங்க பண்ண முடியும் அப்படின்னாலும் கூட பண்ணிக்கலாம். அதுக்காக மற்ற எந்திரத்தை மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம்னா அது கூடாது. சரியா? அடுத்து குலதெய்வம் வசிய சித்து. குலதெய்வ வசிய சித்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓம் க்ளீம் டேஷ் நம அப்படின்னு போட்டுக்கிறோம். 1008 குரு. தங்களது குலதெய்வம் யாரோ அவர்களது படம் பூஜை அறையில் வைத்து அந்த தெய்வத்துக்குரிய பூஜை பொருட்களை வைத்து மேற்கொண்ட மந்திரத்தில் அந்த தெய்வத்துடைய பெயரை சேர்த்து 1008 குரு ஜெபிக்கவும். ஒரே நாள்ல இதெல்லாம் சித்து பண்ணிடலாம். அகத்தியர் வசிய சித்து. சரிங்களா? அகத்தியர் வசிய சித்து. பூஜை பொருட்கள் வெற்றிலை வாக்கு, வாழைப்பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி, பால், சர்க்கரை, அவல் பொரி கடலை, என்ன கற்பூரம், குரு காணிக்கை. எவ்வளவு? 1 ரூபா. அப்படி இல்லைன்னா 125 ரூபா. அது எதுக்கு வைக்கிறாங்க? அது எதுக்கு வைக்கிறாங்க? 1.25 ரூபா 125 ரூபா எதுக்கு வைக்கிறாங்க? அது கரெக்ட் தான்மா. குரு காணிக்கை எதுக்கு 125 ரூபாய்க்கு? 505 வைக்க வேண்டியது தானே? இல்ல 1005 வைக்க வேண்டியது தானே? இல்லாட்டி 55 ரூபாய் வைக்க வேண்டியது தானேமா? 125 ரூபாய் எதுக்கு வைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நம்ம வச்சுட்டோம். அப்ப 125 அப்படின்னா அஷ்ட கர்மங்கள் 8 புரியுதுங்களா? 1 2 5 மொத்தம் 8 வரும். புரியுதுங்களா? இந்த அஷ்ட கர்மங்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அது சித்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் 125. புரியுதா? அது 55 வைக்கலாம்ல? வைக்க மாட்டாங்க. எதுக்கு? 1.25 ரூபானா அந்த 1 2 கொட்டினா 3 5 8 மொத்த கூட்டுத்தொகை 8. அஷ்ட கர்மங்கள் 8. இந்த அஷ்ட கர்மங்களே 8 எங்களுக்கு சித்தி பண்ணி கொடுங்க, கற்றுக் கொடுங்கன்னு அது குரு காணிக்கை அவர் தான். புரியுதுங்களா? அதுக்காக தான் 125 ரூபாயை வைக்க சொல்றோம். சரி, இப்போ அகத்தியர் வந்து உபாசனை எடுக்கிறீங்க. 11 நாள் எப்போ எடுக்கணும்? வளர்பிறை வெள்ளிக்கிழமை 11 நாள் அதிகாலையில் 3:30க்கெல்லாம் எந்திரிச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? அகத்தியர் எந்திரம் அடைஞ்சு புரியுதுங்களா? பால் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அந்த கிழக்கு நோக்கி உட்காந்து புரியுதுங்களா? அகத்தியர் போட்டா ஒன்று வச்சு அதுக்கு முன்னாடி எந்திரத்தை வச்சு அதுக்கு முன்னாடி படையல் வச்சு பூஜை பூக்கள்லாம் போட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சு ஊர்வத்தியில் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் இது பண்ணிட்டீங்க. சாமி மந்திரம் ஒரு கொடுத்துட்டீங்க. சரிங்களா? 11 நாள் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்கட்டு இயந்திரம், உடல்கட்டு போடணும், திசைக்கட்டு போடணும். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ குலதெய்வத்தையும் விநாயகரையும் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணணும்? எப்பயுமே எடுத்தோடனே என்ன பண்ணணும்? எந்த ஒரு காரியத்துக்குள்ளே இறங்குறதுக்குள்ள ஆற்றுல ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. அப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு முதல்ல என்ன? அதை பார்த்துக்கிட்டு தான் மற்றபடியே எல்லாமே இது வரும். இப்போ ஒரு ஆற்றுல போய் குதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம தப்பிக்கிறதுக்கு இது எவ்வளோ ஆழம் நமக்கு தெரியாது. நீச்சலோ கொஞ்சம் ஓரளவு தான் தெரியல, தெரியாதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுவோம்? டீப்பை கட்டுவாங்க. புரியுதுங்களா? டீப்பை கட்டி உள்ளே குதிக்கிறோம் இல்லையா? உள்ளே குதிக்கும் போது நம்மளை ஒன்றும் செய்யாது, நம்ம வரல மிதந்துட்டே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்த்தையா? அது மாதிரி தான் எது எடுக்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல என்ன பண்ணிடணும்? உடல் கட்டும் திசை கட்டும் முதல்ல எடுத்துடணும். எடுத்தோடனே உடல் கட்டும் திசை கட்டும் எடுத்துடணும். புரியுதுங்களா? இப்ப உடல் கட்டும் திசை கட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்தோடனே எந்திரமெல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நமக்கு உடல் கட்டு போட்டுக்கணும். புரியுதுங்களா? நம்மளுக்கு உடல் கட்டு போட்டுக்கணும். அப்புறம் திசைக்கு 8 திசைக்கும் திசை கட்டு போடணும். திசை கட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கணபதி மந்திரம் ஒரு 21 டைம் சொல்லணும். அதுக்கப்புறம் குலதெய்வ மந்திரம் ஒரு 21 டைம் சொல்லணும். இப்ப என்ன ஆச்சுன்னா இவங்களெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களை நினைச்சு ஒரு 21 டைம் சொல்லணும். புரியுதுங்களா?
சொல்லிட்டு அவங்க 3 பேரும் இங்க நிக்கிறதாக ஒரு கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணிட்டு குருமார்களுக்கு சொல்றாங்க குருவே சரணம் சொன்னாலே போதும். புரியுதுங்களா? இல்ல குருவே நமக அப்படின்னு மனசார அவங்கள நினைச்சிட்டு சொன்னாலே போதுமானது. இப்ப 3 பேருமே இங்க நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். சொல்லுது புரியுதுங்களா? இப்ப கற்பனை பண்ணியாச்சுன்னு உங்க கணபதிட்ட காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி பாவனை சும்மா மண்ணை தரையை தொட்டு கும்பிடுவோம் இல்லையா? தரையை தொட்டு உட்காந்த மணிக்கு தரையை தொட்டு கும்பிடுவோம் இல்லையா? தரையை தொட்டு கும்பிடணும். உங்க குலதெய்வத்தை காலை தொட்டு கும்பிடணும், தரையை தொட்டு கும்பிடணும். குருவை நினைச்சு காலை தொட்டு கும்பிடுற மாதிரி தரையை தொட்டு கும்பிடணும். இப்ப சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அகத்தியர் மந்திரத்துக்கே வரணும். சொல்லுங்க, புரியுதா? புரியுதா புரியலையா? நீ டைரக்டா அகத்தியர் மந்திரத்துக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த ப்ராசஸ் எல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்கிட்ட அனுமதி இல்லாம எப்படி உங்களை வந்து டைரக்டா பண்ணுவாங்க? இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் முக்கியமான தேவை தானே? முக்கியமான தேவையா இல்லையா? ஒரு காரியம் பண்ண போறோம், உங்க குலதெய்வம் இல்லாம எப்படி நீ பண்ணுவ? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கண்கூட பார்த்த காட்சிகள். ஒரு ஆள் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறாரு. கேரளால இருக்கு சபரிமலை. ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாவில் போய் இருக்கிறாரு, வசிக்கிறாரு. கேரளாவில் மாலை போட்டுறாங்க, மாலை போட்டாங்க. எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் மாலையெல்லாம் போட்டாச்சுன்னா இந்த சாமி இந்த இருமுடி கட்டுவாங்க தெரியுங்களா? இருமுடி கட்டும் போது என்ன ஆச்சுன்னா அந்த பூஜைகள் வச்சு எல்லாமே பூஜைகள் பண்ணி தான் இருமுடி கட்டுவாங்க. பூஜைகள் பண்ணும்போது அந்த குருசாமி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. பூஜை பண்ணி இருமுடி கட்டி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பையனுக்கு எடுத்து இருமுடியெல்லாம் வச்சுட்டு கூடையே கூட்டு போகும்போது ஒரு 1/4 மணி நேரம் ஸ்டன் ஆகி நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் இருமுடியை தூக்கி வைக்கிறார். வச்சுட்டு கூட கூட்டு போனோடனே அவருக்கு சில மந்திரங்கள் சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் சொல்லிட்டு கூட்டு போயிட்டார். சரின்னு போகும்போது அவன் பையன் அந்த காட்டில் நடந்து கூட்டு போவாங்க இல்லையா? பாத யாத்திரை போகும்போது அந்த பையனை கூப்பிட்டு சொல்லுவார், உன் குலதெய்வம் எந்த தெய்வம்ப்பா அப்படின்னாரு. எங்கள் குலதெய்வம் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லவும், ஏன்ப்பா உன் குலதெய்வத்துக்கு நீ பூஜை பண்ணலையா? உன் குலதெய்வத்துக்கு நீ பூஜை பண்ணலையா? இல்லை உன் குலதெய்வத்தை பூஜையில் எப்பயாச்சும் ஒரு கையால் கூப்பிட்டையா? பூஜை பண்ணாதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உன் குலதெய்வத்தை தான் பண்ணி கூப்பிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் தானப்பா ஐயப்பனுக்கு நீ இது பண்ணணும். ஏன் பூஜை பண்ணாதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை ஏன் நீ நினைக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் என்னங்க ஆச்சு? என்ன அழைக்காம வந்து இது பண்றான், என்ன அழைக்காம பூஜைகள் நடத்துறான். புரியுதுங்களா? அப்ப முதல்ல வர்றது யாரு? குலதெய்வத்தை அழைச்சிட்டு தான் நம்ம வந்து மற்ற பூஜைகள்லாம் பண்ண வேணும். சரிங்களா? அதனாலதான் இந்த ப்ராக்டிஸிங் கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா அகத்தியர் சீக்கிரம் சித்து ஆவார். சரியா? சொல்றது புரியுதா இல்லைங்களா? நம்ம வரல டைரக்டா போனோம், மந்திரத்தை கொடுத்தா எந்திரத்தை பண்ண கடசன்னு பண்ண சொன்னோம் அப்படின்னா சித்தியா வரனா இந்த ப்ராக்டிஸ் வந்து கரெக்டா பண்ணணும். ஒரு வழிமுறை கரெக்டா கொண்டு போகணும். சரியா? எல்லாம் வரும் தரேன். அதெல்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா பிட்டிங் நான் தரேன். சரிங்களா? நிறையாவே தருவேன். அடுத்து காளி உபாசனை, இதெல்லாமே உங்களுக்கு தான். சரிங்களா? காளி உபாசனை, இந்த உபாசனை தெரியும் என்னன்னு 1008 தடவை 48 நாள் தீபம் ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் வைத்து தேங்காய், வாழைப்பழம், இளநீர், மது, சாராயம், பன்னீர், அவல் கடலை, எலுமிச்சம்பழம், பொங்கல், ஊதுபத்தி, சாம்பிராணி, பூ வைத்து வெள்ளிக்கிழமை பூஜை ஆரம்பிக்கவும். பூஜை பொருட்கள் முதல் நாள் மற்றும் கடைசி நாள் வைத்தால் போதுமானது. சரிங்களா? அப்ப வெள்ளி அல்லது செப்பு தகடுல எழுதிக்கலாம். சரிங்களா? மந்திரம் பாத்தீங்கன்னா ஐஓம் சூலி கபாலி நீலகண்டி காளி காளியாஸ்திரி அம்மா தாய ஆங்கார சக்தி சாமுண்டி பத்ரகாளி சூலி கபாலி வர சாமுண்டி வா பத்ரகாளி வா சர்வ பூத பிரேத பிசாசுகளையும் மஞ்சன சூனியத்தையும் எரி சுடு உச்சாடு கும்பட் சுவாக. இருக்கா? ஒரு நாளைக்கு 1008ங்களா? 1008 தடவை 48 நாள். இதுக்கு வந்து நீங்க எப்பயும் போல வேலைக்கு போய்க்கலாம், செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? மதியம் போல இதுல வந்து நீங்க வந்து ஆனா வந்து சுத்த பத்தமா இருக்கணும். 48 நாளும் சுத்த பத்தமா இருக்கும். புரியுதுங்களா? இந்த உபாசனை காலகட்டத்தில் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் செய்யக்கூடாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுத்த பத்தமா இருக்கணும்.
புரியுதுங்களா? ம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ம். தீட்டு வீட்டுக்கு இந்த 48 நாள்னா 48 நாள் போகக்கூடாது. ம். உபாசனை காலகட்டத்தில் மட்டும் செய்யக்கூடியது கரெக்டாக பண்ணணும். புரியுதுங்களா? 48 நாள் போகக்கூடாதுன்னா சரியா? மற்றபடி நீங்கள் வந்து எல்லாமே இது பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 48 நாள் லேடிஸ்னாலும் 48 நாள் தான். அதைத்தான் நான் சொல்லிட்டோம்ல, ரெண்டா பிரிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லிட்டோம்ல. அப்படியே நான் சொல்லிட்டோம்ல, இது எங்கிட்ட ஒரு 21 நாள், அங்கிட்ட ஒரு 42 நாள் நீங்கள் பண்ணால் போதும்னு நான் சொல்லிட்டோம்ல. சரிங்களா? 42 நாள் நீங்கள் பண்ணாலே போதுமானது. சரியா? இது ஒரே நாளையில 1008 உரு கொடுக்கணும். 48 நாள் நீங்கள் பண்ணீங்கன்னா முதல் நாள் நீங்கள் கொடுக்குறீங்க, மது சாராயம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி கடைசி நாள் 48 நாளும் நீங்கள் வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? இதில் வந்து கடைசியில் என்னென்னா, இதில் உள்ள சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சோடனே என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வலது கையில் ஒரு விரலில் என்ன பண்ணணும், லைட்டாக ஒரு ஊசியை வச்சு குத்தி லைட்டாக பிளட்டு வரணும். அந்த பிளட்டை அந்த தகவலில் லைட்டாக தடவி விடணும். ஊசி வச்சு குத்தினா பிளட் டெஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பிளட் டெஸ்ட்டுக்கு எடுத்து அந்த தகவலில் லைட்டாக ஒரு சொட்டு விட்டுரும். விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பவரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் கூடயே அவங்க வந்து இருப்பாங்க. சரியா? சொல்றது புரியுதா? அந்த தகட்டில் லைட்டாக வைக்கணும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், காளி தேவி வந்து உங்கள் கூடயே இருப்பாங்க. சரியா? ஆனால் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், உடல் கட்டு திசை கட்டு. இப்போ வந்து என்ன பண்ணணும், உடல் கட்டு போட்டாச்சு, திசை கட்டு போட்டாச்சு, விநாயகரை கூப்பிட்டாச்சு, குலதெய்வத்தை கூப்பிட்டாச்சு, குருமார்களை கூப்பிட்டாச்சு. இப்போ அகத்தியர் சேர்த்து கூப்பிடணும். இப்போ சேர்த்து கூப்பிடணும். சேர்த்து காளி அகத்தியர் உபாசனை எடுத்துருப்பீங்க இல்லையா, எடுத்து முடிஞ்சோன்னா இப்போ என்ன பண்ணணும், அகத்தியரையும் சேர்த்து கூப்பிடணும். இப்போ எங்களை கூட விட்டுறலாம், குருமார்களை கூட விட்டுறலாம். ஆனால் அகத்தியரை கண்டிப்பாக வந்து சேர்த்து தான் கூப்பிடணும். அகத்தியரை இப்போ வந்து குருவுக்கு குரு அவரே மாறிடுவார். புரியுதுங்களா? அப்போ அவரே குருவாக இருக்கும்போது மகா குரு அவரே நீங்கள் கூப்பிடும்போது எங்களையெல்லாம் கூப்பிடணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அவரே உங்களுக்கு வந்து துணையாக இருப்பார். சரியா? அப்போ அவரை நீங்கள் நினச்சி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் காளி மந்திரத்தை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும்.